அப்புறம் என்னப்பா 18 பட்டி வந்தாச்சா? மைவி ஆச்சு வீடியோ போட்டுருமா? புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நான் இந்த ஒரு 2-3 மாசமா இந்த மைவி ஆச்சை பத்தி வீடியோவே எதுவும் போடல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா இந்த மைவி ஆச்சை பத்தியே பேசிட்டு இருக்கமே, நம்ம வேற ஏதாவது கண்டென்ட் வழக்கம்போல ட்ரோல் வீடியோ போடுறது அந்த மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைவி ஆச்சை பத்தி வீடியோவே போடல. இந்த கேப்ல வந்து ஃபெமினிசம் வீடியோ, காஸ்டிசம் வீடியோ, ட்ரோல் வீடியோ அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டுட்டு இருந்தேன். ஆனா அந்த வீடியோ எல்லாம் போடுறப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா, மைவி ஆச்சை பத்தி வீடியோ போடுங்க, நீங்க வந்து மாசத்துல ஒரு 10 வீடியோ போறீங்கன்னா அதுல ஒரு 2 வீடியோவாவது மைவி ஆச்சு இருக்கணும், மைவி ஆச்சை பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனல்ல வந்து மைவி ஆச்சு வந்து ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்றது வந்து தெரியும். எனக்கு அது பெருசா ரீசன்லாம் இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, இதையவே போட்டுட்டு இருக்கமே, வேற ஏதாவது மாத்தி போடுவோம், மைவி ஆச்சு பத்தியே பேசிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிச்சிச்சு. பட் எந்த மாதிரி கண்டென்ட் போட்டாலுமே இல்ல மைவி ஆச்சு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம இதுல இருக்கீங்க அப்படின்றது புரியுது. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு நிமிஷம், இந்த மைவி ஆச்சை பத்தி வீடியோ போடுறப்ப நான் இப்படி ஸ்டார்ட் பண்ண மாட்டேனே. சரி, வழக்கம் போலயே ஸ்டார்ட் பண்ணுவோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரி. எஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இந்த மைவி ஆச்சை பத்தி வீடியோ போடாம இருந்த டைம்ல அந்த மைவி ஆச்சை பத்தி நான் எதுவுமே கண்டுக்கல. அந்த கம்பெனி இருக்கா இல்லையான்னு தெரியல. இல்ல அந்த எம்டி வந்து அப்ப நான் சொல்லிட்டு இருக்கப்ப ஜெயில இருந்தாருல, அவர் வந்து வெளியே வந்தாரா, எப்ப வந்தாரு என்னன்னு தெரியல. இல்ல அந்த பணம் மேட்டர் என்னாச்சு எதுவுமே வந்து கேர் பண்ணிக்கவே இல்லை. சரி ஓகே, நம்ம வந்து எப்போ அதை பத்தி வீடியோ போட போறது இல்லை, எப்போ வீடியோ போடுமோ அப்போ வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசா வந்து அதில் இன்வால்வ் ஆகவே, அதை பத்தி நான் இன்ஃபர்மேஷனே கேதர் பண்ணல. சரி ஓகே, இப்போ வந்து மைவி ஆச்சை பத்தி வீடியோ போட சொல்லி கேட்கறாங்க, கொஞ்சம் நம்ம விசாரிச்சு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிலவரம் என்ன அப்படின்னு போய் பார்த்தா, ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த வீடியோ போடுற மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் போன வருஷம் இந்நேரம் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மாதிரி மைவி ஆச்சு மாதிரி ஒரு ஸ்கேம் கம்பெனியில போய் மாட்டாதீங்க, மாட்டி எத்தனையோ பேர் பணத்தை இழந்திருக்காங்க, நீங்களும் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பணத்தை இழப்பீங்க, கடைசியில் நாமத்தை போட்டு நடு ரோட்ல நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அன்றே கணித்தார் ஹரி அப்படின்ற மாதிரி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி, திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா கண்ணு, கண்ணு ஏன்டா கண்ணு இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க கண்ணு, உங்களுக்கு விவரம் தெரியாதுடா. ஆனா அப்பெல்லாம் கமெண்ட்ல வந்து என்னை திட்டுறது, ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு படி மேல போய் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்ன நான் பேசுற வீடியோ வந்து வேற சேனல்ல போட்டு என்னை ட்ரோல் பண்றது, குறைக்கிற நாய் குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும், விட்டு அதை நான் பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் அப்ப கூட வந்து சரி ஓகே இதை சொல்றாங்கன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே யோசிக்கல. அதாவது அப்போ வந்து என்னன்னா, நீ எப்படி மையத்திரியா, நாங்க பணம் போட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கோம், என் தலையில் துண்டை போடுவேன்னு சொன்னா நான் சும்மா விட்டுருவேனா, உன்னை அப்படிதான்டா திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில என்ன சொல்றது தெரியல, சில ஜென்மங்கள் வந்து திட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே நான் சொன்ன மாதிரி வந்து தலையில துண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, ஒரு தடவை 2 தடவை சொல்லி புரிய வைக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டு பார்த்தாச்சு, ஆனா ஒன்றும் வேலைக்கு ஆகலாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கடவுளா கொடுத்த தண்டனைன்னு சொல்லலாம், இல்லை அவங்களா போய் மாட்டிட்டாங்களா எப்படி வேணா சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றப்ப ஒரு கதறல் சத்தம் இருந்துச்சுல, அந்த கதறல் சத்தம் இன்னைக்கு வரை கேட்டுட்டு இருக்குது. சரி, இந்த மைவி ஆச்சுல இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள பாதி பேருக்கு தெரியும், அந்த 71 பேர் மேல வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க அந்த பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த விஷயத்தினால என்னன்னா, அந்த ஹியரிங் வந்து கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு நடக்கவே நடக்காது, இதை வந்து ஜனவரி மாசத்துக்கு மாத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மாசத்துக்கு மாத்தி வச்சுட்டாங்களாமா. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிறிஸ்மஸ் வருது, அப்புறம் நியூ இயர் வரப்போகுது, ஸோ கோர்ட் வந்து லீவு, அதனால வந்து லீவு டைம்ல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 3ஆம் தேதி நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 3ஆம் தேதின்ற தாண்டி ஜனவரி மாசம் இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்ப வந்து இப்ப எப்பவோ நடந்த கேஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் இழுத்துட்டே இருக்குது, இதுக்கு ஒரு தீர்வும் கிடைக்க மாட்டேங்குது, பணமும் வருமா வராதான்னு தெரியல, எல்லாம் தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்கானுங்க. இப்ப வந்து இப்ப கேஸ் வந்து ஜனவரி மாசத்துக்கு மாத்தி வச்சிட்டாங்க, இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் இந்த மைவி ஆச்சு யூசர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டா, இந்த அதுக்குன்னு ஏதோ ஒரு வெப்சைட் இருக்காமா, இந்த மாதிரி வந்து கேஸ் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, கேஸ்ல என்ன ரிசல்ட் வருது, அதை பத்தின அப்டேட், கேஸ்ல இப்ப என்ன அப்டேட், இன்னைக்கு என்ன நியூஸ் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்காமா. இப்ப அது வரைக்கும் வந்து அந்த வெப்சைட்ல உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆஹா, இப்ப நம்ம கம்பெனி பத்தி என்ன கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஃபைனல் ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ அதுல இந்த மாதிரி ஷீட் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க போல, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து
சாதகமா வந்திருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெப்சைட்ல அது அங்க கோர்ட்ல இருக்கவங்க போடுறாங்களா என்னன்றது எனக்கு சரியா தெரியல. ஒரு வெப்சைட் இருக்காம அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்களாமா. கோர்ட்ல வந்து மைவி3 ஆர்ட்ஸ் கேஸை பத்தின என்னென்ன விஷயம் அப்படின்னு அப்டேட் பண்ணுவாங்களாமா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப காசு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்கவங்க எல்லாம் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சரி, இல்ல வந்து இப்ப அடுத்த கேஸ் எப்படா வரும் அப்படின்னு அந்த சொன்ன ஜனவரி மாசம் ஆகுதுன்னு அது வரைக்கும் வந்து அதுல வந்து ஏதாவது அப்டேட் வருதான்னு சொல்லிட்டு உட்காந்து பப்ஜி விளாடுற மாதிரி போன்ல வந்து பாத்துட்டு இருப்பாங்களாமா. சரி, யூசர்ஸ் வந்து இது பண்றாங்க. எம்டி சக்தியானந்தன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து சுகர், பிபி, பிரஷர் இந்த மாதிரி வந்து எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்காம, சோ அதனால அவர் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா யோகா பண்றது, கரெக்டான மெடிசின்ஸ் எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே வந்து என்ன சொல்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்காம அவரு உடம்ப பார்த்துட்டு அதான் நான் சொன்ன மாதிரி யோகா பண்றது, மெடிடேஷன், அப்புறம் மெடிசின்ஸ் கரெக்டா எடுத்துக்க, டேப்லெட் அவர் வந்து ஹெல்த்தை பார்த்துட்டு இருக்காராமா. சோ இந்த விஷயம் வந்து எனக்கே வருத்தமா தான் இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு இப்படின்றப்ப வந்து அது சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கணும். அதைத்தான் நான் சொல்றேன். ஸோ நான் சொல்றேன் என்னன்னா வந்து இப்ப அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இவங்க யூசர்ஸ் எல்லாம் வந்து எப்படி மைவி3 ஆர்ட்ஸ்ல வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி கேஸ் வந்து கோர்ட்ல நடக்கிறப்ப இந்த மாதிரி வந்து இது பார்த்துட்டு இருப்பாங்களாமா, அப்டேட் வந்து பார்த்துட்டு இருப்பாங்களாமா. அந்த எப்படி சொல்றது இப்போ 10th 12th ரிசல்ட் வந்துச்சுன்னா 10 மணிக்கு ரிசல்ட் அப்படின்னா 9 வரைக்கும் உட்காந்து நம்ம பார்த்துட்டு ஐயோ என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு ஒரு படம் உடப்போட பார்த்துட்டு இருப்போம்ல. அதனால அது மாதிரி இங்க வந்து பணத்தை போட்டவங்க நம்ம பணம் வந்து நமக்கு வருமா இல்லை நக்கி போகுமா அப்படின்னு தெரியாம ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிசல்ட் பார்த்துட்டு இருப்பாங்களாமா. எம்டி சக்தியானந்தன் வந்து ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகிறங்காட்டிக்கு அவரு ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஹெல்த்தை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ மைவி3 ஆர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணாத மைவி3 ஆர்ட்ஸ் என்ன இந்த கம்பெனில ஏன்டாவோ இந்த மாதிரி ஸ்கேம் கம்பெனில சேர்ந்து ஸ்கேம் கம்பெனி அப்படின்னு சொன்னா நம்மளை வந்து அதை எப்படா சொல்லலாம் அப்படின்றாங்க. இப்போ வந்து பணமே வராம இருக்குது. ஸோ இதை வச்சே புரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே விடுங்க. இந்த மாதிரிலாம் சொன்னா இப்போ நாங்க வீடியோ போடுறோம்ல என்ன மாதிரி யூடியூபர்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து மைவி3 ஆர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணாதவங்களாகட்டும் இவங்கெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வந்து என்ன சொல்றது ஒரு இது ஏதோ கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி இருக்கு. ஓகே பாத்துக்கலாம், நீயா நான் கோர்ட்ல தீர்ப்பு வந்து உனக்கு சாதகமா வருதா இல்ல எங்களுக்கு வருதான்னு பாப்போம், நாங்க இவ்வளவு சொல்லி கேட்கலையே, ஓகே நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, இப்ப நான் வந்து மைவி3 ஆர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி அதுல சேராதீங்க, இன்னொருத்தன் வந்து சேர்த்து விடணும்னு நினைக்காதீங்க, இந்த மாதிரி வந்து எனக்கா ஒரு நாள் வந்து அவங்க சட்டையை தான் பிடிப்பான், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வீடியோ போட்டா என்ன பண்றதுன்னா என்ன ட்ரோல் பண்றது, கமெண்ட்ல வந்து திட்டுறது, என்ன மட்டும் கிடையாது என்ன மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கழுவி ஊத்துறதுன்னு பண்ணிருக்கேன். ஓகே இப்ப எங்க பணம் ஒன்றும் போகல, உங்க அதாவது இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மைவி3 ஆர்ட்ஸ் கன்னியா கூட நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க பணம் தான் போயிருக்குது. இப்ப எனக்கு இதுல ஏதாவது லாஸா? ஓகே நான் வீடியோ போடுறேன், என்னை வந்து கமெண்ட்ல திட்டுறீங்க, ஓகே நீ திட்டினா திட்டின்னு போட்டு நான் போயிடுவேன். ஆனா பணம் போட்டது நீங்க, உங்க பணம் வந்து வராம. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா நான் முன்னாடியே சொல்ல போன வருஷம் நேரமே நான் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி, தயவு செஞ்சு இந்த கம்பெனியில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா வெளியே வந்துருங்க, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாரையுமே சேர்த்து விடாதீங்க, உங்களை சேர்த்து விட்டவன்கிட்ட போயிட்டு ஒருவேளை காசு வரலன்னா கேளுங்க, இந்த மாதிரி கம்பெனி இனிமேல் நம்பாதீங்க அப்படின்னு நான் வந்து இப்ப கிடையாது, நான் இப்ப சொல்றேன். இதை சொல்றது காரணமே இதுதான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போன வருஷம் நேரமே சொல்றேன், தயவு செஞ்சு உஷாரா இருந்துக்குங்க மக்களே. அப்பெல்லாம் வந்து நீங்க என்னோட பெரியவனா நீ எப்படா சொல்லலாம், மைவி3 ஆர்ட்ஸ் குட் கம்பெனி, அப்புறம் என்ன வாழை வைத்து வாழு, காலையில் குடிக்கிறது பால், விளையாடுறது வாலிபால், அடிக்கிறது போன் கால் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு டயலாக்கா விட்டு தீட்டுறானுங்க இதுல கமெண்ட்ல. நானு ஓகே கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோவும் போட்டு பார்த்துட்டேன், நீ என்னதான் சொன்னாலும் நாங்க திருந்த மாட்டோம்னா நாங்க இப்படிதான்டா பண்ணுவோம் அப்படின்னீங்க. இப்ப கவலைக்கிடமா இருக்க நிலைமை வந்து உங்களுக்கு தான் வந்திருக்கு, எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் வந்து காசு போடல, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, புரியுதா? நான் இப்பவுமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஓகே இந்த அளவுக்கு ஒரு கம்பெனி மேல கேஸ் போயிட்டு இருக்குல்ல, உங்களுக்கா தெரிய வேணாமா ஒரு கம்பெனி என்னடா இப்படி போயிட்டு இருக்குது, ஒரு நல்ல என்ன சொல்ற 2025 2026 அது என்னது நம்ம வேர்ல்ட்ல வந்து நம்பர் 1 கம்பெனி அப்படின்றது, அப்புறம் வந்து வானவில் திட்டமா, இது என்னது இதெல்லாம் பண்ணுவோம், கம்பெனியே வந்து கேஸ்ல இருக்குது, கம்பெனி வந்து இதுக்கப்புறம் வந்து எப்படி இது ரன் ஆகுமா இல்லையான்னு தெரியல, ஆப்பையா வந்து இழுத்து மூடிட்டாங்க, ஓகே ஆப்பையா வந்து இது பண்ணிட்டாங்க. அப்படின்றப்போ எந்த தைரியத்துல வந்து 2026 நம்பர் 1 கம்பெனி அது உலகத்திலேயே, அப்புறம் வந்து வானவில் திட்டம்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் இருக்குடா அப்படின்றது, அதோட பேரே கன்றாவியர் வானவில் திட்டமாமா, அதை விடு, அதை பத்தி நான் தனியா வீடியோவே போட்டிருக்கேன், வேணா பாருங்க. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த மாதிரி கோர்ட்டுக்கே இழுத்துட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இந்த கம்பெனி, இன்னைக்கு வரைக்கும் பணமும் வராம வந்து திண்டாடிட்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்கப்ப என்ன கொண்டாட்டம் தான் கேட்கறேன். இந்த கலவரத்துலயும் ஒரு கிளுகிழுப்பு கேக்கு, அது என்ன கலவரத்துலயும் ஒரு கிளுகிழுப்பு கேட்கற மாதிரி உங்களுக்கு திண்டாட்டத்திலயும் எப்படி கொண்டாட்டம் கேட்குது? நான் என்ன சொல்றேன்னா ஓகே விழுந்தது விழுந்துட்டீங்க, எந்திரிச்சு தயவு செஞ்சு இனிமேல் வேற எவனையா சேர்த்து விடுறதோ இல்லை நீங்க இருந்தாலும் சரி போன வரைக்கும் இப்ப போன பணம் திரும்ப வந்தா மட்டும் போதும், இதுக்கப்புறம் எந்த இது வந்து நம்ம
பணத்தை கொண்டு போய் கொட்ட வேணாம், அப்புறம் திரும்ப வந்து இருக்கிறது எல்லாமே வலிச்சு நக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ஓகே இதுக்கப்புறம் எவனையும் சேர்த்து விடாம நீங்களும் பணம் போடாம இருந்தீங்கன்னா நல்லது. இல்லடா நீ ஒரு வருஷம் கிடையாது, நீ என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றது, நீ 10 வருஷமா சொன்னாலும் நான் வந்து 10 கோடி கொண்டு போய் மையத்திரி ஆட்சியில் போடுவேன். மையத்திரி ஆட்சி மட்டும் கிடையாது, அந்த மாதிரி வந்து கம்பெனியில கொடுத்து என்னோட பணம் தானே போட்டோம் அப்படின்னா அது உங்க இஷ்டம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இப்பவும் ஒரு ஓகே நம்ம மக்கள் அப்படின்ற ஒரு இதுலதான் சொல்றேன். இல்ல நீ என்னதான் வீடியோ போட்டா நான் உன்னதான் திட்டுவேன், பணத்தை கொண்டு போய் அங்கதான் போடுவேன் அப்படின்னு இருந்து. ஆனா எனக்கு இதுல ஒரு விஷயத்த பாராட்டல. என்னன்னா சில பேர் வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, என்கிட்ட கமெண்ட்லயே சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா ப்ரோ நல்ல வேலை உங்க வீடியோ பார்த்து இந்த மையத்திரி ஆட்சியில இருந்து வெளியே வந்தேன், எனக்கு இந்த கம்மி அமௌண்ட்டோட போயிருச்சு, அது மட்டும் திரும்ப வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொன்னாங்க. நல்ல வேலை ப்ரோ உங்க வீடியோ பார்க்கல அப்படின்னா நானும் போயிட்டு பணத்தை அதிகமா கொடுத்துருப்பேன், அப்புறம் நாமத்தை போட்டுதான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்குதான் நான் வீடியோ போறதே. நான் என்ன மட்டும் சொல்ல, என்ன மாதிரி யூடியூபர்ஸ் வந்து நான் என்ன சொன்னா பெரிய A2D மதன் கௌரி, அப்புறம் யாரு இவரு தமிழ் டெக் போட்டாருன்னு நினைக்கிறேன், தமிழ் டெக், அப்புறம் சாட்டை துரைமுருகன், நான் என்ன கூட விட்டு அவங்க எல்லாம் சொல்லியுமே வந்து கேட்கல அப்படின்றப்ப நான் சொல்றேன் வந்து பிரயோஜனம். ஏன்னா வந்து இது பணத்தாசை பண வெறி மக்களுக்கு ஓப்பனா சொல்லணும். என்னன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குது ஓகேங்களா, அப்பவும் வந்து இன்னைக்குமே பாத்தீங்கன்னா இந்த மைவி ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறாங்களா, அவங்க வீடியோட கமெண்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா மைவி ஆட்சி வாழ்க, மைவி ஆட்சி குட் கம்பெனி அப்படின்றதே எனக்கு சத்தியமா புரியல. ஒரு கம்பெனி கேஸ் நடந்துட்டு இருக்குது, பணம் வருமா வராதான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. இந்த மாதிரி போட்டவனு வந்து பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேஸே கொடுத்துருக்கானுங்க. எப்படி இன்னுமே மைவி ஆட்சி குட் கம்பெனி அது ஒரு நம்பிக்கைன்றானுங்க. கேட்டா என்னன்னா இன்னைக்கு எப்படி வேணா இருக்கட்டும், மைவி ஆட்சி வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடும், நாங்க வேற லெவல்ல இருப்போம், நம்பர் 1 கம்பெனி ஆகும் இன்னைக்கு வரைக்குமே சில பேர்த்தோட கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படின்னா எனக்கு எப்படி இது வீடியோ போட்டு மட்டும் இல்ல, நேர்லயே போய் நம்ம அட்வைஸ் பண்ணாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் இது எல்லாத்துக்கும் காரணம் பண வெறி, பணத்தாசை. அவ்வளவுதான், பணத்தை கண்ணில் காமிச்சாச்சு ஒன்ஸ், இது மாதிரி திரும்ப வந்து இப்ப வந்து போனாலும் திரும்ப வந்துகிட்டே இருக்கணும், நம்ம லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசி மண்டை கழுவி நான் தான் சொல்லிட்டேன் பாருங்க. எனக்கு நான் இதுக்கு ஏன்டா இவ்வளவு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அப்படின்னு இப்ப இருக்கு. ஆனா ஓப்பனா நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றதா என்னைக்குமே சொல்லுவேன். ஒரே விஷயம் தான், 100 சதுரங்க வேட்டை கிடையாது, 1000 சதுரங்க வேட்டை படையெடுத்தாலும் உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து கண்டிப்பா இந்த சேனலோட சப்ஸ்கிரைபரா தான் இருப்பீங்க. ஏன்னா மைவி ஆட்சி பிடிச்சே வந்து நான் போடுற கண்டென்ட் பிடிச்சி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அது இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இல்ல ப்ரோ நான் இப்பதான் புதுசா உங்க சேனலுக்கு வர்றேன், நீங்க பேசுனது நல்லா இருந்துச்சு, கரெக்டா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா புதுசா வந்தவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு மேல இந்த மைவி ஆட்சி பத்தி அப்டேட் வர நானும் முடிஞ்ச அளவுக்கு கேதர் பண்ணி போட ட்ரை பண்றேன். அது இல்லாம மற்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என் சேனல் இருக்கு, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோல உங்களை வந்து திரும்ப சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.